ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு சரி மாடெல்லாம் அங்கே மேயத்துக்கு கட்டிகிட்டு இருந்தேன். சரி ஒரு மாடு ரொம்ப வெயிலில் இருந்துச்சு இந்த வெள்ளச்சி, அதனால் இவளை மட்டும் பிடிச்சின்னு வந்து நிழலில் கட்டிட்டேன். இந்த பக்கம் கண்ணுக்குட்டிங்களை நிழலில் கட்டிட்டேன். அதுங்கெல்லாம் ரொம்ப தாங்கிறதில்ல. ஏன்னா மாடுங்க வந்து ரொம்ப நேரம் வெயிலில் விட்டால் ஜொல்லு வாயில் மூக்கிலெல்லாம் ஜொல்லு விட நாக்கெல்லாம் தொங்கிட்டு ஜொல்லு விட ஆரம்பிச்சிடுது வெயிலில் விட்டா. அதனால் சரி சீக்கிரம் பிடிச்சின்னு வந்து தண்ணி காமிச்சு கட்டிட்டேன். எங்கள் கருப்பி வந்து இன்னும் மேய்ஞ்சிட்டே இருக்கா. அங்கே பாருங்கள், அது பாருங்கள் திட்டு மேலே இன்னும் மேய்ஞ்சிட்டே இருக்கா. சரி அவள் மேயிட்டோம், இன்னும் அவளுக்கு இன்னும் நிழலாக தான் இருக்கா, அதனால் அவள் மேய்ஞ்சிட்டு இருக்கா. சரி அவங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு இன்றைக்கி சரி வெங்காயத்துக்கு தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 3 தண்ணி வெங்காயத்துக்கு கட்டணும். ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்துக்கு தண்ணி கட்டினே இருக்கணும். வெங்காயம் வந்து தண்ணியில் தான் பலியும். அதனால் நான் தண்ணி வந்து வாரத்துக்கு 3 தண்ணி வெங்காயத்துக்கு கட்டிடுவேன். சரி தீவன் பயிருக்கும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும்தான், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் என்னால் கட்ட முடிஞ்சி. பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு கட்ட முடியல. வாங்க நான் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ பலிஞ்சிருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஒரு வெங்காயத்துக்கு தண்ணி கட்டியிருக்கேன். சில்லுன்னு இருக்குது பாருங்கள், மண்ணில் மறைஞ்சிட்டு இருக்குது வெங்காயம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் பலிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு தான் பலிஞ்சிருக்கு வெங்காயம். இன்னும் இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பலியணும், வெங்காயம் நல்லா பலியும். நான் வெங்காயம் பலிஞ்சு நான் அதை அறுவடை செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன், நம்மளை வீட்டில் இருந்துட்டு எந்த வேலையும் செய்யலாட்டியும் பரவாயில்ல, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலையும் நிறைய பேர் வேலை செஞ்சிட்டே இருந்தால் கூட என்ன வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்காங்க. என்ன வேலை எனக்கு நான் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன வேலை செய்கிறது எனக்கு தெரியல. வீட்டில் குழந்த இருக்குது, குழந்தைய விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் போகவும் முடியாது, இன்னும் பண்ணவும் முடியாது. ஆனால் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன். நான் யாருக்கிட்டேயும் அவ்வளோவா பேசவும் மாட்டேன், இதுவும் மாட்டேன். ஏன் தெரியுமா, மற்றவங்கக்கிட்ட போய் நம்ம பேசி பழகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல, அப்புறம் அவங்க வீட்டுக்கு அதே ஏதாச்சும் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, ஊராமுட்டார் வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே மாட்டேன். அவங்க ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கு அதே சொல்லி நம்ம வாய் சும்மா இருக்காத, நாம் போய் மற்றவங்க கையில் சொல்லி அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு இப்படி சொன்னாலாம் அவள் வந்து இப்படி சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரும். அதனால நான் வந்து நிறையா வந்து யாருக்கிட்டேயும் பேசி சௌகாசன்றதை வச்சுருக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் பாட்டுக்கு இருந்துருவேன். அப்படி ரொம்ப போர் அடிச்சிச்சின்னா, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி பாப்பாவை தூங்க வச்சுட்டு என் பாட்டுக்கு என் வேலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். கொல்லி நிலத்தில் வேலை செஞ்சுட்டு, பாப்பாவை பார்த்துட்டு, வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு, மாட்டுங்களுக்கு தட்டை இருக்கிறது, பில்லை இருக்கிறது, அப்படி ரொம்ப சலுப்பாக போச்சுன்னா கோழிங்களுக்கு கூப்பிட்டு அரிசி போட்டு கோழிங்க கூட கொஞ்ச நேரம் பாப்பா வச்சுன்னு விளையாடிட்டு இருப்பேன். கோழி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 முட்டை வச்சேன். 10 முட்டையில் 10 கோழியும் பொரிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 3 வந்து அது சாகடிச்சிருச்சு, காலால் மிதிச்சே சாகடிச்சிருச்சு. 7 வச்சுட்டு இருக்குது. இன்னொன்று வந்து அடை வச்சுருக்கேன், அதுக்கும் 10 முட்டை தான் வச்சுருக்கேன். அது இன்னும் பொரிக்கலை. அது பொரிக்கும் போது கண்டிப்பாக அதை பொரித்து நான் வெளியே எடுத்து விடும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.